அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு கணவன் மனைவி ஜாதகம். என்கிட்ட வந்து கன்சல்டிங் அனுப்பியிருந்தாங்க. ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ கணவன் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் உட்காந்து தசை நடத்துறாரு. மனைவியோட ஜாதகத்திலையும் 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் வந்து தசை நடத்துறாங்க. அதே நேரத்தில் சுபத்துவமாக இருக்காங்க. அதனால பிரிவு இருக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது. அதே நேரத்தில் ப்ராப்ளங்கள் பெய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கணிக்க முடிஞ்சது. ஜாதகம் வந்து 2 பேரோட ஜாதகத்தையும் நான் போட சொல்கிறேன். ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குது. லக்னம் இது வந்து கணவனோட ஜாதகம். லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம். இவரை சொன்ன பதில் வந்து நான் எப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க லக்னத்துக்கு சின்ன வயசுலேயே ராகு தசை நடந்திருக்கு. அதாவது ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகங்கள் நல்லது செய்யாது. ராகு தசை சனியோட வீட்டில் வந்து நடந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ராகுக்கும் சூரியனுக்கும் சம்மந்தம் இல்லை. ராகு 23 டிகிரி, சூரியன் 5 டிகிரி, சுக்கிரன் 4 டிகிரி. அதனால ராகு முழுக்க சனியோட வீட்டில் இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி மாதிரி அந்த 8ஆம் அதிபதி வேலையை அவர் செய்யதாங்க செய்வார். சின்ன வயசுல இருந்தே நான் நல்லா இல்லைங்க அப்படின்னாரு. நான் சொன்ன உடனே, அதாவது கணவன் ஜாதகம் மனைவி ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த 6-8 காம்பினேஷனை வச்சு நீங்கள் நல்லா இல்லைங்க, ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, 6ஆம் பாவகம் முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்கு, கடன் நோய் எதிரி வம்பு வழக்கில் இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆமாங்க அப்படின்னு. இந்த மாதிரி மேக்சிமம் டைவர்ஸ் ஆகிற சமயம் இந்த மாதிரி ஜாதகங்கள் தாங்க வரும். ஆனால் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்காது அப்படின்னா, ஆமாங்க நாங்கள் வந்து இப்போ ப்ராப்ளங்கள் வந்து கடுமையாக போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எப்போ சரியாகும்னு கேட்டாங்க. மற்றபடி இந்த முழுக்க வாழ்நாள் முழுக்க 6ஆம் பாவம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது, அதனால எனக்கு பெரிய நல்லதெல்லாம் நடக்காதுன்னு ஜோதிடர்கள் சொல்றாங்களே அப்படின்னாங்க. அப்போ வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் மெயினாக இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தேன். இவருக்கு நான் என்ன பலன் சொன்னேனோ அதை சொல்றேன். அது உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து சுக்கிரனோட பார்வை இருக்கிறது இருந்தால் கூட லக்னத்தில் கேது உட்காந்துருக்காரு. சுக்கிரன் வந்து அந்த அஸ்தங்கம் அவருக்கு பார்வையோட பலன் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பாவிகள் தொடர்பு இல்லைன்னு எடுத்துக்கிடலாம். லக்னாதிபதிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 டிகிரி குருவுடைய பார்வை இருக்கிறது ஓரளவு நல்ல அமைப்பு தான். லக்னாதிபதி வந்து ஓகேன்னு சொல்லிக்கிடலாம். அதே நேரத்தில் அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனையும் இவர் தாங்கிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு அதிக சுபத்துவமான கிரகம் குருவுடைய வீட்டில் குருவுடைய பார்வையில் உள்ள புதனும், சூரியனை வந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தின சூரியன் தான் சுபத்துவமான கிரகம். புதனின் சுபத்துவத்தில் இவர் ஐடி ஃபீல்டில் இருக்காரு. கண்டிப்பாக சூரியனின் சுபத்துவத்தினால ஐடிலேயே வந்து உயர் பதவிகள் வந்து கட்டாயம் வந்து பெறக்கூடிய ஜாதகம் தான். 35 வயசு தான் ஆகுது. கண்டிப்பாக மேனேஜர்லாம் ஆயிடுவார். நகர்தல் மூலிமா 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறார். ஏன் கிடைக்கல? ஒரே நேரத்தில் சுக்கிரனோட குரு வந்து அமர்ந்திருந்தா கூட சனி செவ்வாயோட இடத்துல அது பாவத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் இல்லைங்க. ஆனால் வெளி மாநில தொடர்புகள் இருக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகாமல் வெளி மாநிலங்களில் ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயமாக வந்து இங்கே நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உள்ள ஜாதகம் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகு தசையில் வந்து பிறந்திருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி 8ஆம் பாவகம் இயங்கி இருக்குது. அதுக்கப்புறம் குரு வந்து பார்த்தீங்கன்னா 6க்கும் 9க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் 12ஆம் இடத்துல ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் பார்வை பெற்று பாவத்துவமாக 6ஆம் வீட்டை தான் அவர் தொடர்பு கொள்றாரு. முழுக்க 6ஆம் அதிபதியாக செயல்படுவார். அதுக்கப்புறம் சனி 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க 6ஆம் பாவம் அடுத்து வர்ற புதனும் 6ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. இதில் நீங்கள் வெக்ஸ் ஆயிடக்கூடாது. கவனிக்க வேண்டியது உடல் ஆரோக்கிய கோளாறுகள், கடன் நோய் எதிரி வம்பு வழக்கில் கவனமாக இருந்திருக்கணும். முன்னக்கூட்டியே தெரிஞ்சிடுச்சு 6ஆம் பாவம் தான் இயங்க போகுதுன்னு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சனியும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 8ஆம் அதிபதியாம் 7ஆம் அதிபதியாம் இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் பார்வை செய்கிறது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் 3ஆம் இடம். இப்போ பார்த்தீங்கன்னா 6, 8, 12, 3 இந்த மறைவு ஸ்தானங்கள் தான் இயங்க போகுது. அதே நேரத்தில் இவர் என்ன பண்ணணும்? பயப்படக்கூடாது, தைரியமாக இருந்தக்கூடாது. இதுதான் தொழிலில் இறங்கக்கூடாது. ஏன்னா 6ஆம் பாவம் தான் முழுக்க இயங்க போகுது. தொழில்னு போயிடக்கூடாது. பணத்தை வந்து கவனமாக இருந்துக்கிடணும். 6ஆம் பாவத்தோட நல்ல பலன்கள் என்ன? வேலை. அப்போ அடிமை வேலையிலேயே இருந்துக்கிடணும். அதே நேரத்தில் லோன் வாங்கி கார் வாங்குறது, லோன் வாங்கி வீடு வாங்குறது, இந்த மாதிரி 6ஆம் பாவத்தோட நல்ல பலன்கள் நடக்கும். எல்லை மீறாமல் பார்த்துக்கிடணும். நம்மளுடைய சம்பளத்துக்குள்ள 30-40% மேலே நீங்கள் வந்து கடன் வாங்கிறாதீங்க அப்படின்னு அவர் வந்து என்ன ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டார். எல்லா ஜோதிடர்களும் முழுக்க வாழ்நாள் முழுக்க 6 தான் இயங்க போகுது, பெருசாக ஜெயிக்க முடியாதுன்னாங்க. உண்மைதான். அதே நேரத்தில் அந்த 6ஆம் பாவத்தை எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அமைச்சுக்கிடணுங்கிறதுல இருக்குது இல்லை. 6ஆம் பாவத்தில் லோன் வாங்கிக்கிடலாம், வீடு வாங்கிக்கிடலாம், லோன் வாங்கி வீடு வாங்கலாம், கொஞ்சமாக லோனை கட்டிட்டு வரலாம். வேலைகள் வந்து தொடரும். கண்டிப்பாக வேலை வந்து இல்லாமலாம் போயிடாதுங்க. வேலையும் கொடுக்கணும். கடன் நோய் எதிரியை கொடுக்குறவர் வேலையும் கொடுக்கணும்ல, கண்டிப்பாக வேலையும் கொடுப்பாரு. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுங்க. நாங்கள் கொஞ்சம் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மனசை அமைதிப்படுத்துறதுக்கான கலைகள்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கங்க. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனே இல்லை தெரியுது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லக்னாதிபதியோட
திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வர்றது, இந்த சந்திரனை வலுப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் நான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் கொஞ்சம் மனப்பூர்வமாக பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. வாழ்நாள் முழுக்க பாவகம் இயங்குது, 6ஆம் பாவம் இயங்குது. 6ஆம் பாவத்தில் உள்ள நல்பலன்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடணும் பாருங்க. நல்ல ஹெல்த்தை வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க. வம்பு வழக்குக்குள்ளே போகாதீங்க. அப்படி இருந்தால் சரண்டர் ஆயிருங்க. வம்பு வழக்கு வருதா, காம்ப்ரமைஸாக போயிருங்க. வழக்கை இழுத்துக்கிட்டே போக ட்ரை பண்ணாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பிரச்சனையை உண்டாக்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாலே, கடன் விஷயத்திலேயே வந்து பொறுப்பாக நடந்துக்கிட்டிங்கனாலே அப்படிலாம் ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் வராதுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தை நான் சொல்லி அனுப்பி வச்சேன். அதே மாதிரி அவங்க மனைவியோட ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தையும் நான் போட சொல்கிறேன். அவங்க வந்து கும்ப லக்னமாக வருவாங்க. இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா கும்ப லக்ன ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நீச்சமாக இருக்காரு. லக்னத்தில் வந்து செவ்வாய் சூரியனோட தொடர்பு இருக்குது. இந்த ஜாதகம் வந்து கோவக்காரங்களா அப்படின்னா ஆமாங்க, கடுமையான கோவக்காரங்க. நாங்கள் கிட்டத்தட்ட புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்து அஷ்டம சனி தாக்குதலையும் இவங்க இருந்திருக்காங்க. அஷ்டம சனி தாக்குதலையும் இருந்திருக்காங்க. இவங்கள்ட்ட நான் என்ன கேட்டேன்னா, இவங்க என்னங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். இப்போ புதன் திசையில் இவங்களுக்கு வந்து புதன் திசையில் சூரிய புத்தி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதன் அடிப்படையில் வச்சு தான் நான் கேட்டேன். இந்த இவங்களுக்கும் 6-8 வருது, அவங்களுக்கும் 6-8 வரும்போது பிரிவை நோக்கி பேரக்கூடாது. அதை அஷ்டம சனி முழுசாக விலகினது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தாங்க. அது முழுசாக விலகிடுச்சு. சுபத்துவமாக இருக்கிறது வந்து காப்பாற்றியிருக்கு, பிரியாமல் காப்பாற்றியிருக்கு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். அதே நேரத்தில் பிரச்சனை வராமல் போயிருமா, சுபத்துவத்தின் காரணமாக முழுசாக பிரச்சனை வராமல் போனால் அதுக்கு வந்து பாவகங்கள், எந்த பாவங்கள் இயங்குது அதுங்கிறது முக்கியம். அப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சனைகள் கண்டினியூ ஆகுங்க. அதே நேரத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுங்க. சிம்மம் சிம்மாதிபதி ரெண்டையுமே வந்து ராகு பாதிச்சிருக்காரு. கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணுற இவங்க புதன் சுபத்துவமாக இருக்கிறதுனால புதனுடைய துறைகளை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்க. ஏன்னா கன்னி வீடு சுபத்துவம், புதனும் சுபத்துவம். கட்டாயம் புதனுடைய துறைகள் வந்து நல்லா கை கொடுக்கும். ஐடி வேலை வந்து படிக்க, ஐடிக்கு வந்து உண்டான விஷயங்கள் கோர்சஸ்லாம் வந்து போக சொல்லிட்டு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐடியில் வந்து இவங்க நல்லா சம்பாதிக்க முடியுங்க. இவங்களுக்கும் 6ஆம் பாவகம் தான் இயங்க போகுது. அதாவது 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்து தான் இது பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிமை ஜீவனம் சொல்லக்கூடிய வேலைகள் அமைப்புகள்லாம் கொடுக்க தான் செய்வார். இவங்களுக்கும் 12ஆம் இடம் வந்து பாவத்துவத்துக்கு அப்புறம் சுபத்துவம் அடைகிறதுனால வெளி மாநிலம் 2 பேத்துக்குமே வந்து அந்த வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். கவலைப்படாதீங்க. மெயினாக வந்து ஒரு ஜோதிடர்கள் வந்து ஒரு ஜாதகரை பயங்காட்டுற விஷயங்களை சொல்லக்கூடாது. நெகட்டிவ் இருந்தால் கூட அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிடர் வந்து சொல்லிக் கொடுக்கணுமோ ஒழிய அவங்கள பயங்காட்டுற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு 6ஆம் பாவம் இயங்க போது நீங்கள் முன்னேறவே முடியாதுன்னு ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அவரோட நாலேஜை காட்டுறதுக்காண்டி இவங்களை பயங்காட்டியிருக்காரு. அப்படி சொல்லக்கூடாது. எந்த பாவகம் இயங்கினாலும் எல்லா பாவங்களும் கடவுளால் அருளப்பட்ட பாவங்கள் தான். எல்லா பாவத்திலும் சில நல்ல பலன்களும் உண்டு. அது ரீதியாக நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு நல்ல உதாரண ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாய.